மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் காஃபி, அதை புல்லட் காஃபின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு கிளாஸில் புல்லட் காஃபியும் ஒரு கிளாஸ் ரெகுலர் காஃபியும் பண்ண போகிறோம். ஸோ எதை வச்சு பண்ணாலும் இதில் என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ப்ராடக்ட் ஒன்று நம்ம அமேசானில் வாங்கியிருந்தோன்ட்டு. ஸோ இதை வச்சு தான் மேக் பண்ண போகிறோம். நேற்று ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட டெமோ மட்டும் தான் காமிச்சேன். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டை இந்த ப்ராடக்ட்டை வச்சு எப்படி இந்த ரெண்டு புல்லட் காஃபியும் ரெகுலர் காஃபியும் நம்ம ரெடி பண்ணுறோன்றதை உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா பட்டர் காஃபி போட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த புல்லட் காஃபிக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் போட்டுக்கிறேன். ஸோ பட்டர் போட்டாச்சு. தென் பார்த்திங்கன்னா காஃபி நமக்கு தேவையானது. ஸோ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ப்ளஸ் ½ டீஸ்பூன். ஸோ உங்களுக்கு வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுங்க. எனக்கு 1.5 போதுன்ட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னா அந்த அளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு வரும் காஃபியில். ஸோ இப்போ நம்ம இதை பண்ணிட்ட பிறகு என்னென்னா ஹாட் வாட்டர், லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வாங்கின அந்த ப்ராடக்டை வச்சு ஸோ இப்போ பட்டர் காஃபிக்கு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். புல்லட் காஃபி பிளெண்ட் பண்ணலாம், அது ரெடி ஆச்சு. ஸோ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க எந்தளவுக்கு பிளெண்ட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம காஃபிக்கு நம்ம ஹாட் வாட்டர், அடிஷ்னல் ஹாட் வாட்டர் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபில் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட புல்லட் காஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த அரோமேட்டிக் அந்த இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த ரெகுலர் காஃபிக்கு எப்படி ஒரு நேரம் நீங்கள் பால் காஃபியில் போட்டால் எப்படி வருமோ அதே மாதிரி பார்த்தீங்களா. ஸோ இதை உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காமிச்சிடறேன். ஸோ இந்த கண்டென்ட் பார்க்கும்போது தெரியும், பிளாக் காஃபி யூஸ்வலாக அப்படி இருக்காது. ஸோ இதுதான் புல்லட் காஃபி. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இதில் சக்கரை இல்லாமல் தான் நம்ம போடணும், ஏன்னா இது ஹெல்த் பெனிஃபிட்காக பண்ணுறதுனால. ஸோ சுகர் இல்லாமல் குடித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பட்டர் ப்ளஸ் ஹாட் வாட்டர் காஃபியோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும், அதோட டேஸ்ட்டும் தெரியும். நான் சொல்கிறதோட அந்த டேஸ்ட்டை நீங்கள் சுவைச்சு பார்த்தா தான் தெரியும். சூப்பர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம புல்லட் காஃபி பார்த்தோம். இது நம்ம ரெகுலர் காஃபி. ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது, நம்ம ஆக்சுவலாக நம்ம கேப்பிச்சினோலாம் ட்ரை பண்ணுறாங்களா அது மாதிரி வருமானு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பட் அது எப்படின்னு தெரியல, அவுட்புட் வருதை பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கும் சேம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட் சுகரு 1 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுட்டேன். ஸோ தென் பார்த்திங்கன்னா காஃபி. ஸோ சேம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காஃபி நமக்கு எவ்வளோ வேணுமோ திக்னஸ்ஸு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் ஆஃப் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ
உங்களுக்கு இது பால் போடுறதுனால மேபி இன்னொரு 1/4 டீஸ்பூன் போட்டாச்சு. ஸோ இந்த காஃபி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே வாங்கிடுங்க. பியூர் இன்ஸ்டன்ட் காஃபின்னு இருக்கும், சிக்ரி இல்லாமல். ஸோ அது மாதிரி ஒரு காஃபி வாங்கிக்கிங்க, அதுதான் நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஹாட் மில்க் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்காக ஊற்ற போகிறோம். நம்ம ஓகே, இப்போ ஹாட் மில்க் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு பட்டர் காஃபியில் வந்து ஸ்மெல்லோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் ஹெவியாக இருக்குது. அந்த மில்கோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது அதோட அரோமா சூப்பராக இருக்குது. இப்படி கேமரா முன்னாடி ரொட்டேட் பண்ணுறது காட்டு, அழுத்திக்கிட்டு வந்து காட்டு. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகுதுன்ட்டு. நான் சொன்ன ப்ளஃபினஸ் வந்துருச்சா? ஸோ நம்ம நல்லா ப்ளஃபியாக அடித்தாச்சு. இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம இருக்கிற மீதி இருக்க ஹாட் மில்க் வந்து ஊற்ற போகிறோம். கிட்டக்கிறது ஓ காஃபி பாருங்கள் லேயராக இருக்குது பார்த்தீங்களா? முன்னாடி அந்த ப்ளஃபி வந்துருக்கு பார்த்தீங்களா? அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து என்ன செய்வாங்க, நமக்கு அந்த டிசைன் பண்ண தெரியல, இன்கேஸ் மில்க் இருந்ததுன்னா நம்ம இந்த ஸ்மைலி எல்லாமே பண்ணலாம். ஸோ அவுட்புட் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இதை வந்து குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். காஃபி சூப்பராக இருக்குங்க. ஸோ புல்லட் காஃபியோட இது பால் சர்க்கரை போட்டிருக்கனால அதோட டேஸ்ட் அதுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இன்னும் திக்கான மில்க் போடுங்க. ஸோ திக்கான மில்க் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு ப்ளஃபியாக வரும். தேங்க்ஸ்.